எங்க வாக்குறுதி கொடுத்தீங்களோ அங்க லாக் ஆயிரி மாட்டிக்கிறீங்க. ஸோ அதுல கவனம் செலுத்தணும். ஸோ இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காமல் யாரோட விஷயம் தலையிடாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜூன் மாதம் வரையும் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த ஜூன் மாதத்துக்குள்ள தேவையில்லாத உறவுகளுக்கு, தேவையில்லாத ஒரு நண்பர்களுக்கு நீங்க கொடுத்த ஒரு அன்பான விஷயங்கள் என்பது உண்மையாக அது அன்பான விஷயம் கிடையாது. போலியான உறவுகளால் நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ அதை விட்டு வெளியே வந்துருங்க. உங்களுடைய உண்மையான உறவு, உங்களுடைய பார்ட்னருக்காக உங்களுடைய வாழ்க்கையை தொடங்குங்க. சூப்பராக இருக்க போது. அதே பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏதாவது சின்ன சின்ன சிக்கல் இருக்குன்னா முடிஞ்சளவு விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். யாராவது உங்களை தூண்டி விடுறாங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகளை, நீங்க எதையாவது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னாலும் தயவு செய்து எதுவும் பண்ண வேண்டாம். சரியா? அதுவா வந்துடும். அப்படி வரலைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அவசரப்பட வேண்டாம். உங்களுடைய அப்பா வழி அம்மா வழி உறவுகள் என்று சொல்லக்கூடிய பாட்டி தாத்தா அவங்ககிட்ட வந்து மாசத்துக்கு ஒரு தடவை துலாம் ராசி என்பர்கள் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். அதுவும் இந்த 2026 நீங்க இந்த ஆசீர்வாதம் வாங்க வாங்க லைஃப் ரொம்ப பிரகாசத்தை கொடுக்கும்.